நடிகர் சிவகார்த்திகேயனின் தயாரிப்பில் சூரி நடிப்பில் வெளியாக உள்ள கொட்டுக்காளி படத்தின் ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் பேசிய மிஷ்கின் படத்தின் இயக்குனரை வெகுவாக பாராட்டியதோடு இந்த படத்தை மக்கள் பார்ப்பதற்காக நிர்வாணமாக கூட நிற்க தயார் என்றார். இந்த படத்தை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னன்னா, நிறைய பல்டி குட்டிக்காரனெல்லாம் அடிச்சாச்சு. யூஸ்வலா நான் நிறைய பேசியிருக்கேன். இந்த படம் மக்கள் எல்லாரும் பார்க்கணும், நான் அவுத்து போட்டு கூட நிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க இந்த இடத்துல. ஏன்னா அப்படிதான் உரைக்கும். இதை கை தட்டலாமே கொஞ்சம். ஒரு குத்து டான்ஸ், நேக்கட் டான்ஸ் இங்க ஆடலான் இருக்கு. இந்த படத்தை பாருங்க அப்படின்னு. நான் நேக்கட் டான்ஸ் ஆடி நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆவீங்க? அதை எக்ஸ்ட்ரா போஸ்ட் பண்ணி நீங்க அப்ப அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது வினோத் செருப்பு கல்வி அடிச்சிருக்காங்க. நல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு ஆக்சுவலி. இன்னைக்கு அவன் நிஜமாகவே என்னை செருப்பு கல்வி அடிச்சான். நான் எல்லாரும் செருப்பு கல்வி அடிச்சானா என்னை வெளியே போய் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சான் டைரக்டர்ஸ்லாம். அது எப்படி பேசலாம்? நாமளும் படம் தானே எடுத்துக்கணும். அதனால நான் மட்டும் எடுத்துக்கிறேன். என்னை மட்டும் வினோத் செருப்பை கலட்டி அடித்தான். பெண்மையை பேசும் இந்த படம் சாதிக்கு எதிரானது என்றார் இயக்குனர் வெற்றிமாறன். கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டா எஸ், இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த அப்ரெஸ்ட். அதாவது பெண்களின் பக்கம் நிக்குது. சாதியத்திற்கு எதிரான படமானா கண்டிப்பா சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாவும் இருக்கு. இது ஒரு இலக்கியமா இருக்காருன்னா இலக்கியமாவும் இருக்கு. இது ஒரு நம்மள மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்சஸ், வணிக சினிமாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமான படமா இருக்கானா அப்படியும் இருக்கு. இதை சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இதை வினோத் ரொம்ப எளிமையா இயல்பா அச்சீவ் பண்ணியிருக்காரு. தனக்கு சிவகார்த்திகேயன் வாழ்க்கை கொடுத்திருப்பதாக படத்தின் இயக்குனர் வினோத் ராஜ் பேசிய நிலையில், நான் யாருக்கும் வாழ்க்கை கொடுக்கவில்லை என்ற சிவகார்த்திகேயன், நான் தான் சிவகார்த்திகேயனுக்கு வாழ்க்கை கொடுத்தேன் என்று பலர் கூறிவிட்டனர். ஆனால் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை என்றார். இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காளி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து நிறைய படைப்புகள் வரும். நிறைய இயக்குனரை உங்களுக்கு அடையாளப்படுத்த, நான் யாரையும் கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. எனக்கு இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல, இங்க பாருங்க இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேலைகளை அதுவும் நீங்க கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த பொசிஷன்ல இருந்து இதை கரெக்டா யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வெற்றி அடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும். நன்றி மறந்த சிவகார்த்திகேயன் மறைமுகமாக நடிகர் தனுஷை விமர்சித்து கூறியிருப்பதாக சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கருத்து பகிர்ந்து வருகின்றனர்.